சனீஸ்வரன் கோயிலுக்கு தாங்க போகிறோம். தமிழகத்திலேயே சனீஸ்வரன் கோயில் வந்து இங்கே தாங்க இருக்குது. இந்த கோயிலுக்கு வந்து நிறையா இடத்துல இருந்து இந்த தலத்தை சாமி கும்பிட்றதுக்கு வந்து நிறையா பேர் வருவாங்களாங்க. ஏன்னா இந்த கோயில் வந்து வேறு எங்கேயுமே கிடையாது. சனீஸ்வரன் கோயில் வந்து தமிழகத்திலே இங்கே மட்டும்தான் இருக்குதுங்க. இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா, இங்கே வந்து என்ன செய்யணும்னா கால் கையை கழுவிட்டு தான் போகணும். அல்லாட்ட என்ன செய்வாங்கன்னா, நிறைய பேர் குளிச்சுட்டு துணிகளை வந்து இங்கேயே விட்டுட்டு போயிடுவாங்களாம். அப்படியே என்னென்னா சனி தோஷம் பிடிச்சவங்க, 7.5 நாடு சனி இப்படின்னா நடக்குதுன்னு சொல்கிறவங்க வந்து இந்த தீர்த்தத்தை இந்த ஆற்றுல வந்து குளிச்சுட்டு துணியை வந்து இங்கேயே விட்டுட்டு போயிடுவாங்களாம். அப்படி விட்டுட்டு போகிறதுனால அவங்களுடைய பாவம் இதுங்கன்னா நீங்கிரும்னு ஒரு கணக்கு இருக்காங்க. இதில் வந்து எல்லாருமே நாங்களும் இதே மாதிரி என்ன செஞ்சோம்னா கை காலை கழுவிட்டு சாமி கோயிலுக்குள்ளே போயிட்டோங்க. பார்த்திங்கன்னா சுயம்பு உருவத்தில் தான் அங்கே சாமி இருந்துச்சு. சாமியை நல்லபடியாக தரிசனம் பண்ணோம். தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் வெளியே வரும்போது என்னதுன்னா எள்ளு சாப்பாடு தான் கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி என்னதுன்னா நிறையா பேர் வெளியே வந்து எள்ளு தீவம் தான் போட்டாங்க. எள்ளு தீவம் போட்டாங்க. அப்புறம் காக்காவுகளுக்கு நிறையா எள்ளு சாதம் நிறையா பேர் வச்சாங்க. அப்புறம் கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டோன்னே எள்ளு பிரசாதம் கொடுத்தாங்க. பிரசாதத்தையும் நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் நாங்கள் என்ன செஞ்சோம்னா கிளம்பிட்டோங்க. சாமி நல்லா கூட்டம், அவ்வளோவா கூட்டம் இல்லை. நாங்கள் எதிர்பாராமல் தான் போயிருந்தோம். சனிக்கிழமை போயிருந்தோம். சனிக்கிழமை போயிருந்தனால ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா சனிக்கிழமை போய் சனீஸ்வரனை பார்க்குறதுக்கு வந்து கொடுத்து வச்சுருக்கணும். எதிர்பாராமல் வந்து நாங்கள் போனோம். தேனி மாவட்டத்தில் தான் இருக்குது. தேனி மாவட்டத்தில் கொச்சனூர் கோயிலுங்க. இந்த வரலாறு நீங்கள் ஆல்ரெடி போய் பாருங்கள், வரலாறு வந்து படித்து பாருங்கள், நல்லாயிருக்கும். இது எப்படி வந்துச்சு என்னன்னு நானும் வந்து வரலாறை படிச்சுட்டு தாங்க வந்தேன். கோயிலுக்கு போகும்போதே சரி அப்படின்ட்டு காரில் போய்கிட்டு இருக்கும்போதே இதோட வரலாறு எல்லாருமே தெரிஞ்சுக்குவோம் அப்படின்ட்டு போய் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். தல வரலாறு எல்லாமே தெரியுங்க. கதையை படித்து பார்த்தோன்னே எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த கோயிலுக்கு வந்தோடனே ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. இதுதான் கருப்பசாமி கோயில். நீங்களும் இந்த கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே. இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா 7.5 சனி, அப்புறம் ரொம்ப துன்பம் படுவாங்க பார்த்தீங்களா, அப்படி இருக்கிறவங்க வந்து இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் துன்பங்கள் பூரா நீங்க, உங்கள் பாவங்கள் பூரா குறைஞ்சி புண்ணியம் கிடைக்குங்க. மறக்காமல் நீங்களும் இந்த கோயிலுக்கு போங்க. ஓகேயா. நாங்கள் அப்புறம் சாமியை கும்பிட்டுட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்து என்ன செஞ்சோம்னா டீ குடித்தோம். டீயை குடிச்சிட்டு கிளம்பியாச்சுங்க. அப்புறம் அதில் அங்கே வந்து சுற்றி பார்த்தோம். இது வந்து கோயிலுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து கோயிலுக்கு முன்னாடி உள்ள ஆற்றுக்கு முன்னாடி வந்து என்ன செய்வாங்கன்னா கால் கையை கழுவிட்டு போவாங்க. பார்த்திங்கன்னா இதுதான் கோயிலுக்கு முன்னாடி உள்ள இடம். அங்கே அப்புறம் என்னன்னா கோயிலுக்குள்ளே வந்து நிறையா பேர் வந்து என்ன செஞ்சுருந்தாங்கன்னா காக்கா வந்து உருவம் செஞ்சு வச்சுருந்தாங்க. அப்புறம் வெளியே வந்தாச்சு. வெளியே வந்து என்னதுன்னா கடைகளாக இருந்துச்சு. கடைகளை கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துட்டு நிறையா இந்த இது சுற்றுறதை தான் அறுத்தி வந்து பார்த்துக்கிட்டே இருந்தா. காற்றாடி எவ்வளோ அழகாக சுற்றுதுன்னு பாருங்கள். காற்றடிக்க அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. அந்த கோயிலில் தாங்க நிறையா காக்காவை பார்க்க முடிஞ்சிச்சு. நம்ம ஏரியா சைடுனா காக்கா ஏதோ 1-2 தான் பார்க்க முடியுது. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா காக்கா வந்து அவ்வளோ இருக்குது அதிகமாக. முன்னாடி போயிருக்கோம். நிறையா பொம்மைகளாக தான் நிறையா இருந்துச்சுங்க. அப்புறம் அந்த பிஎடுக்கு திங்ஸ் எல்லாம் நிறையா செஞ்சு வச்சுருந்தாங்க. ஷார்ட்லேயே நிறையா செஞ்சு வச்சுருந்தாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. இந்த கோயில் எங்கே இருக்குன்னா கொச்சனூரில் இருக்குது, தேனி மாவட்டத்தில். நீங்களும் இந்த கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.